மாலை நேரத்தில் கடல் ஓரத்தில் கடல் அலையை பார்த்து ரசிக்கிறதுல எல்லாருக்கும் ரொம்ப நல்லா பிடிக்கும். இந்த கடல் அலை எதனால் உருவாகுது, அதே மாதிரி ஒரு நாளைக்கு 2 தடவை கடல் அலை உயர்ந்தோம், 2 தடவை கடல் அலை தாழ்ந்தும் காணப்படுதுன்றாங்க. அதே மாதிரி அமாவாசை அன்னைக்கும் பௌர்ணமி அன்னைக்கும் கடல் அலை அதிகமாக இருக்குன்றாங்க. இதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் காரணத்தை நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரியான சுவாரஸ்யமான தகவல்களை பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தாராளமாக நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பூமி சூரியனை நீள்வட்ட பாதையில் சுற்றி வருது. அதே மாதிரி நிலவானது பூமியோட ஈர்ப்பு விசையால் பூமியை சுற்றி வருது. பூமியோட ஈர்ப்பு விசை சந்திரனில் எந்த அளவுக்கு தாக்கத்தை உண்டு பண்ணுதோ அதே மாதிரி நிலவோட ஈர்ப்பு விசையால் பூமியிலையும் சில மாற்றங்களை உண்டு பண்ணுது. பூமியில் 71% நீரால் தான் உருவாகியிருக்கு. இதனால் நிலவோட ஈர்ப்பு விசையால் பூமியில் இருக்கிற தண்ணீர் லேசாக இழுக்கப்படுது. இதை தான் நம்ம பல்ஜஸ்ன்னு சொல்கிறோம், அதாவது தமிழில் வீக்கம்னு சொல்கிறோம். இந்த பல்ஜஸ் காரணமாக பூமியில் கடல் நீரோட மட்டம் குறையுது, சில டைம் எல்லாம் அதிகரிக்குது. இதுதான் நம்ம லோ டைடு ஹை டைடுன்னு நம்ம சொல்கிறோம். கடல் நீர் மட்டம் அதிகரிக்கும் போது ஹை டைடுன்னு சொல்கிறோம், கடல் நீர் மட்டம் குறையும் போது லோ டைடுன்னு நம்ம சொல்கிறோம். இந்த ஹை டைடு லோ டைடு ஆனது ஒரு நாளைக்கு 2 தடவை வரும். 2 தடவை ஹை டைடும் 2 தடவை லோ டைடும் வரும். இந்த மாற்றத்தை கடலோரமாக வசிக்கிறவங்க நல்லா தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. இந்த டைடு ஆனது 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று நீப் டைடு, இன்னொன்று ஸ்ப்ரிங் டைடுன்னு 2 வகையாக நம்ம பிரிக்கலாம். சூரியன், பூமி, நிலவோ இது மூணும் ஒரே நேர்கோட்டில் அமையும் போது இதுதான் ஸ்ப்ரிங் டைடுன்னு சொல்கிறோம். அதாவது சூரியனோட ஈர்ப்பு விசையின் காரணமாக அங்கே சூரியன் நோக்கி ஒரு பல்ஜஸ் உருவாகும். அதே மாதிரி ஆப்போசிட்டில் இருக்கிற நிலவோட ஈர்ப்பு விசையின் காரணமாக நிலவை நோக்கி ஒரு பல்ஜஸ் உருவாகும். இதுதான் ஸ்ப்ரிங் டைடுன்னு சொல்கிறோம். இதனால் அதிகமான டைடு உருவாகும். இந்த நேரத்தில் அதிகமான அலைகள் கடலில் உருவாகும். அதாவது அமாவாசை அன்னைக்கும் பௌர்ணமி அன்னைக்கும் அதிகமான டைடு உருவாகிறது இதுதான் காரணம். அதே மாதிரி சூரியன், பூமி, நிலவு இது மூணும் ஒரே நேர்கோட்டில் இல்லாமல் 90 டிகிரி கோணத்தில் இருக்கும்போது இதுதான் நம்ம நீப் டைடுன்னு சொல்கிறோம். அதாவது சூரியனோட ஈர்ப்பு விசையும் நிலவோட ஈர்ப்பு விசையும் ஒன்றை ஒன்று விளக்குவதால் அங்கே லோ டைடு உருவாகும். இதை தான் நம்ம நீப் டைடுன்னு நம்ம சொல்கிறோம். இந்த டைடல் ஃபோர்ஸ் மனிதர்களுக்கு பல வகையில் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதாவது இந்த டைடல் ஃபோர்ஸை யூஸ் பண்ணி நம்ம மின்சாரம் தயாரிக்கிறோம். அதே மாதிரி இந்த டைடல் ஃபோர்ஸை யூஸ் பண்ணி உப்பளங்களில் உப்பு தயாரிக்கிறோம். அதாவது ஹை டைடு வரும்போது உப்பை நம்ம சேகரிச்சுக்கிறோம், லோ டைடு வரும்போது அதை அறுவடை பண்ணிக்கிறோம். அதே மாதிரி பார்த்தோம்னா நீண்ட தூரம் சொல்லக்கூடிய கப்பல்கள் பார்த்தீங்கன்னா இந்த டைடல் ஃபோர்ஸை யூஸ் பண்ணி குறைவான எரிபொருளை பயன்படுத்தி பயணிக்கிறாங்க. நிலவுக்கும் பூமிக்கும் இந்த டைடல் ஃபோர்ஸ் இருக்கிறதால தான் பூமியில் 24 மணி நேரமாக இருக்குது ஒரு நாள். நிலவு மட்டும் பூமியை நம்ம சுற்றி வரலன்னா கண்டிப்பாக ஒரு நாளைக்கு நம்ம 24 மணி நேரமாக இருந்திருக்காது. அதாவது 15லேருந்து 18 மணி நேரமாக தான் ஒரு நாளாக இருந்திருக்கும் நமக்கு. இப்படி இருந்தாலும் இந்த நிலவு மறைமுகமாக பூமிக்கு பல நன்மைகளை நமக்கு செய்யுது. அதே மாதிரி கடல் அலை எப்படி உருவாகுதுன்னா கடல் நீர் மட்டத்தில் காற்று மோதும் போது காற்று அதிர்வடைய செய்யுது. அதாவது மேலும் கீழும் அதிர்வடைய செய்யுது. இதனால் அங்கே ஒரு அலை உருவாகுது. அந்த அலை மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் கரையை நோக்கி தண்ணியை தள்ளுது. இதை தான் நம்ம அலைகள்னு சொல்கிறோம். இந்த மாதிரியான சுவாரஸ்யமான அறிவியல் செய்திகளை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க.